செந்தில் பாலாஜி பழைய அமைச்சர் தங்கமணி 2 பேருமே நிலக்கரி ஊழல் பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு. அந்த கோப்பு நிர்மல்குமாருக்கு தெரியாதா? 5 லட்சம் கோடி முதலீடு. அமித்ஷாவும் இதை பார்க்க மாட்டார், மோடியும் பார்க்க மாட்டார், நட்டாவும் பார்க்க மாட்டார், போல்டாலும் பார்க்க மாட்டார். 5 லட்சம் கோடி எங்கே பார்த்தாலும் G2. இப்போ இந்த G2 நிறுவனம் எவ்வளவு சீக்கிரமாக எப்படி விஜயோடு நெருங்குச்சு. அப்போது ஊழல் செய்பவர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டீங்க. அவன் கபினி சட்டவிரோதமாக அணையே கட்டுறான், வாய்க்கா வெட்டலை. என்ன கட்டுறான்? அணை. கபினி, ஹேமாவதி, சாரங்கி 3 அணை கட்டி ஒரு சொட்டு தண்ணி கூட வராமல் இப்போ கடைசியில் மேகதாது அணையும் கட்ட போகிறான். இது என்ன? 1 லட்சம் குறுவை சாகுபடி விவசாயி பூரா தலையில் கை வச்சு அழுகிறான். தற்கொலை நடக்க போகுது. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. 11 மது எல்லாம் ரசாயனம். நைட்டே தடை, காலையில் ஓப்பன். சுப்புராமி ரெட்டி சாராய ஃபேக்ட்ரி. மணல் திருட சேகர் ரெட்டி வீடு கல்யாணத்துக்கு போகிறார், மக கல்யாணத்துக்கு போகிறார். அப்போ எல்லா திருடு பயலுகளும் முள்ளமாரி பயலுகளும் என்னாச்சு? அந்த அதிகாரம் வந்த பிறகு இந்த அதிகாரத்தில் 2 அறை கலந்துட்டான். எப்படி கலந்தான்? திருடுறதுக்கு தானே கலந்தான். ஆற்று மண்ணு திருடுறதுக்கு தானே. பெட்ரோலுக்ஸ் ப்ளஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா அரசாங்கம் அமைந்ததிலிருந்து நிறைய வழக்குகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள், இவங்க எல்லாம் அந்த வழக்குகள் வந்துருக்கு. அதில் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான வழக்குகள் எல்லாமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம கூட பார்த்தோம், அவர் சில நாள் தலைமறைவாலாம் இருந்தார். அதுக்கப்புறம் ஜாமீன் வாங்கிட்டு சட்டசபைக்கெலாம் வந்துட்டு இருக்கார். நேற்றைய தினம் கூட ஒரு 50-60 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு இதெல்லாம் நடத்தியிருந்தாங்க. இதில் திரும்பவும் டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வழக்குகள் எல்லாமே டிவிஎஸ்சி மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். செந்தில் பாலாஜியை குறிவைத்து தான் நடக்கிறதா? செந்தில் பாலாஜி சில நாள் சட்டசபைக்கு வருகிறார், சில நாள் வரதில்லை. இப்போ அவரை பற்றிய பேச்சே அதிகம் இல்லாததன் காரணம் என்ன வருது? இல்லை, செந்தில் பாலாஜி மீது இந்த அரசு திமுக மீதும் ஒரு மென்மையான மென்போக்கு, செந்தில் பாலாஜி மீதும் ஒரு மென்போக்கு. எதனால்? இவர்களும் ஊழல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தாவேகா. ஆமாம். அப்போது இந்த ஊழலை அவர்கள் பேசக்கூடாது, அவர்கள் ஊழலை இவர்கள் பேசக்கூடாது. இது எழுதப்படாத ஒப்பந்தம். நீங்கள் முதலமைச்சர் சொல்கிறாரு நேற்று சட்டசபையில், திமுக ஊழல் 3 கோப்புகள் என்னுடைய மேசையில் தூங்குகிறது, தேவைப்பட்டால். அப்போது திருடிட்டு ஓடுறான் ஒருத்தன், ஏட்டையா தேவைப்பட்டால் உன்னை பிடிப்பேன், எப்போ தேவைப்படும் நான் இப்போ உன்னை பிடிச்சிக்கிறேன். இது எந்த வகையில் நியாயம்? இந்த எந்த சட்டம் இப்படி சொல்லுது? கோப்புகள் எங்கே தூங்குதான்? மேசையில். அப்போது இது திமுகவோட பெரிய ஊழலாக இருக்கு. செந்தில் பாலாஜி பழைய அமைச்சர் தங்கமணி 2 பேருமே நிலக்கரி ஊழல் பலாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு. அந்த கோப்பு நிர்மல்குமாருக்கு தெரியாதா? நிர்மல்குமாருக்கு அதை விட அறப்போர் இயக்க ஜெயராமை 250 வழக்கை அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டு திமுக அதுக்கு எந்த விதமான முன்னேற்பாடும் லஞ்ச ஒழிப்புத்துறை செய்யலை. 5 ஆண்டு காலம் அதிமுக ஊழல் அமைச்சர்களை யார் காப்பாற்றினா? திமுக அமைச்சர்கள் காப்பாற்றினான். இப்போ திமுக அமைச்சர்களை தாவேகா காப்பாற்றுறான். நேற்றுக்கு இந்தியா டுடே பத்திரிகைக்கு ஒரு விழாவுக்கு போகிறார். ஆமாம். G2 முதலமைச்சருக்கு கடுமையான விளம்பரம். G2 பாலா ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆள் முதலமைச்சரை கட்டி பிடிக்கிறான். பார்த்தீங்களா? நீங்கள் 2011 திமுக அதிமுக ஆட்சிக்கு வந்தோடனே, ஜெயலலிதா வந்தோடனையும் திமுகவினர் செய்த நில அபகரிப்பு வழக்க எல்லா மாவட்ட தலைநகரில் உள்ள எஸ்பி ஆஃபீஸ், சூப்பரண்ட் ஆஃபீஸில் புகார் கொடுக்கலான்னா 2 லட்சம் வழக்கு பதிவாச்சு. இப்போ இதே போல் அறிவிப்பு செய்தால்
G2 மேலே 2 லட்சம் வழக்கு பதிவாகும். ஏன் விஜய் செய்ய மறுக்கிறார்? என்ன காரணம்? சபரீசனுடைய நிறுவனம் தான் அது. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இவ்வளோ மாநிலங்கள்லேயும் 5 லட்சம் கோடி முதலீடு. அமித்ஷாவும் இதை பார்க்க மாட்டார், மோடியும் பார்க்க மாட்டார், நட்டாவும் பார்க்க மாட்டார், போல்டாலும் பார்க்க மாட்டார். 5 லட்சம் கோடி எங்கே பார்த்தாலும் G2. இப்போ இந்த G2 நிறுவனம் எவ்வளவு சீக்கிரமாக எப்படி விஜயோடு நெருங்குச்சு. அப்போது ஊழல் செய்பவர்களை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ ரெட்டி பிரதர்ஸ் தான் உங்களுக்கு ஆலோசகர்கள். உங்களுக்கு ரெட்டி பிரதர்ஸ் தான் அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வீங்க. 11 சாராய பாட்டில் கெமிக்கலை தயார் பண்ணுறான்னு நீங்கள் மத்திய அரசு உணவு பாதுகாப்புக்கெல்லாம் ஏதோ மனசாட்சி உள்ள ஒரு அதிகாரி நந்தகுமார் அதை நிறுத்திடுறாரு. 16 மணி நேரத்தில் அந்த கெமிக்கலில் சாராயம் தயார் பண்ணுறான். அது மறுபடியும் மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. அப்போது சுப்புராம ரெட்டி உடைய நிறுவனம் தான் அது. அவர் தம்பி சுப்பிரமணிய ரெட்டி. இது எப்படி யார் ஏன் தடை பண்ணீங்க? 16 மணி நேரத்தில் ஏன் நீக்கினீங்க? 1792 பேர் எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்ன்னு யூபியிலேருந்து கண்டக்ட் வேலை கொண்டு வரீங்க, ஆளே இல்லையா? அப்போது உங்களை ரெட்டி பிரதர்ஸ் தான் இயக்கிறான், அவனை பிஜேபி இயக்கிறான். திமுக ஊழல் நடவடிக்கை எடுக்காமல் திமுகவை பொத்தி பாதுகாக்கிறீங்க. திமுக காப்பாற்றியது, திமுகவை தாவேக்கா காப்பாற்றியது. இதான் வழக்கு. நீங்கள் நிலக்கரி ஊழல் பல ஆயிரம் டன்னை காணன்னு ஆட்சிக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி சொன்னார். அது என்ன ஆச்சு? அந்த கோப்பு நிலக்கரி திருடு போகுமா? இப்படி பல விஷயங்கள் திமுகவை, அதிமுகவை கட்சியவே ஒழிச்சிடலாம். அவ்வளோ பேர் ஜெயிலில் போட்டலாம். அவ்வளோ வழக்கு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் திரும்பியே பார்க்கல. திமுக G2 நட்பு, சேகர் பாபுவோட நட்பு, நேரு ரெட்டி உங்கள் நண்பர் விஷ்ணு ரெட்டியை பார்த்துட்டார், பொட்டி கை மாறிடுச்சு, அவர் பக்கம் போகலை. உள்ளாட்சியில் எவ்வளவு ஊழல் இருக்குது. அப்போ இந்த ஊழலெல்லாம் உங்களுக்கு ஊழலாக தெரியல. கோப்பக்கால் தூங்குகிறது, அது தூங்கிட்டே இருக்கட்டும், அது எடுக்க மாட்டாங்க. எப்போ எடுப்பாங்கன்னா இவர்கள் செய்த ஊழல் ஏதாவது அவன் கையில் எடுத்தான்னா அதை கையில் எடுப்பாங்க. மக்களை மட்டையன் ஆக்கி சாம்பிராணி ஆக்கி இப்போ சினிமா ஷூட்டிங் தான் நடந்துட்டுருக்கு பனையூரில் விஷ்ணு ரெட்டி வீட்டில். இல்லை, இன்னொரு பக்கம் இன்னைக்கு தென்மண்டல முதல்வர்கள் சந்திப்பு, இந்த எல்லா முதல்வர்களும் பேசியிருக்காங்க. காவேரி விவகாரம் பற்றி பேசுகிறாங்க. அமித்ஷா அவர்களின் வருகை, இதில் என்ன அரசியல் இருக்குது? அமித்ஷா அவர்கள் தலைவர், அதற்கு துணைத் தலைவராக நம்ம சிஎம் துணைத் தலைவராக இருக்கார். இதன் மூலயமா நமக்கு என்ன காவிரி தண்ணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரியான மீட்டிங்னால காவிரி நிரந்தரமாக வராதுங்கிறது அந்த மீட்டிங் வராது, நிரந்தரமாக வராது. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பை குப்பையில் போட்டான். நடுவர் மன்ற தீர்ப்பு, அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு இணையான தீர்ப்பு, அதுவும் குப்பையில் கிடக்குது. காவிரி மேலாண்மை வாரியம் குப்பையில் கிடக்குது. இந்த திராவிட இயக்கம் எத்தனை வருஷமா? 74லேருந்து 50 வருஷமாக குப்பையில் கிடக்குது. அவள் கபினி சட்டவிரோதமாக அணையே கட்டுறான், வாய்க்கால் வெட்டலை. என்ன கட்டுறான்? அணை. கபினி, ஹேமாவதி, சாரங்கி 3 அணை கட்டி ஒரு சொட்டு தண்ணி கூட வராமல் இப்போ கடைசியில் மேகதாது அணையும் கட்ட போகிறான். இது என்ன? 1 லட்சம் குறுவை சாகுபடி விவசாயி பூரா தலையில் கை வச்சு அழுகிறான். தற்கொலை நடக்க போகுது. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. எம்எல்ஏக்கு கார் வேணுமா? எம்எல்ஏவுக்கு காரே இல்லாமல் தான் இருக்கான். ஒவ்வொரு எம்எல்ஏவும் 10 கோடி ரூபா கொடுத்தா எம்எல்ஏ சீட்டை வாங்குறான். எவ்வளவு? 10 கோடி. 5 கோடி 10 கோடி செலவு பண்ணுறான். இவனுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கு கார் இல்லையா? கவலைப்படுறாரு விஜய். விஜய்க்கு கார் இல்லை, ஆதவர்ஜுனாவுக்கு கார் இல்லை. எத்தனை ரோல் சைஸ் கார் இருக்குது? எம்எல்ஏவாக வர்றவ நீங்கள் அந்த தொகுதியில் ஒரு பெரிய பண்ணையார் தாங்க வர முடியும். திருமாவளம் கூட்டிகிட்டு போய் ஜோதிமணிக்கு வாங்கி கொடுத்தாருன்னா அங்கே யாரும் விசிகாக்காரன் வந்துடக்கூடாது. யார்? நம்ம ரவிக்குமார் சூழ்ச்சி ஒரு ஆளை, அவர் எந்நேரமும் படுத்து கிடப்பார். அவர் ஒரு சண்முகம், சிவி சண்முகம்,
ஜோதிமணி, இல்லை பக்கத்து தொகுதி தான். டாஸ்மார்க் சண்முகம், டாஸ்மார்க் ஜோதிமணி தான். அப்போது அவர் எனக்கு காரே இல்லை. எம்எல்ஏக்கு எவ்வளோ சம்பளம்? 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. படி கிடியெல்லாம் 1.5 லட்ச ரூபா வரும். அலவன்ஸோட 1.5 லட்சம். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியுடைய சம்பளம் அது. காரே இல்லை. எத்தனை மக்கள் சேவை பண்ணீங்க? சரக்கு சேவை தான். சரக்கு சண்முகமார், சரக்கு ஜோதிமணி. அப்போது அரசு யதார்த்தமாக என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் ஆவினுக்கெல்லாம் பால் கொள்முதல் விலையெல்லாம் உயர்த்தியிருக்காரு சார். அந்த அறிவிப்பும் நேற்று தினம் வந்து சொல்லியிருக்காரு. கொள்முதல் விலையும் அதையும் வந்து பேசலாம்ல? இல்லை, அதாவது இதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டான். ஆவின் மாதிரியா நிறைகளை ஓட்டல் எழுதி வச்சுருப்பான். நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள். நாங்கள் குறைகளை தான் சொல்ல முடியும். விவசாயி சாவுறானே, அது யார் பொறுப்பு? குருவை காஞ்சி போச்ச, குருவை காஞ்சி போச்சு. வருஷம் குருவை காயுது, சம்பா காயுது, குருவை காயுது. இந்த திராவிட இயக்கம் காய வச்சுட்டான் அப்படின்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டான். மறுபடியும் காஞ்சி தானே போச்சு. ஜூன் 12ஆம் தேதி திறக்கவே முடியலையே. இப்போது திமுக ஊழலை நான் கோப்பை வச்சுருக்கேன்னா இந்த கோப்பை 5 வருஷம் பாதுகாத்து வச்சுருக்கேன். அதனால் எந்த நன்மையும் நடக்க போகிறதில்ல. தாவேக்கு ஆட்சி அதே அதிகாரி தான். திமுக இருந்த அதே திருட்டு அதிகாரி தான். எடப்பாடி இருந்த அதே அதிகாரி தான். இப்போ தாவேக்கால அதே அதிகாரிகள் தான். நல்ல அதிகாரி உங்களுக்கு தான் பிடிக்காத. ககன் தீப் சிங் பேடி அவர் டோட்டல் கார்பரேஷனை காலி பண்ணிகிட்ருக்காரு. வேலுமணிக்கு அவர் தான் காலி பண்ணி கொடுத்தாரு. நேருவுக்கு அவர் தான் காலி பண்ணார். இப்போ யார் காலி பண்ணுறாரு? முதலமைச்சரே வச்சுருக்காரு அந்த டிபார்ட்மெண்ட்டை, அவர் காலி பண்ணுறாரு. மதுசூதன ரெட்டி அவர் ஆந்திராவுக்கு தேடி போயிட்டுருக்குது காசு பூரா. மெடிக்கல் காலேஜ் கட்டிகிட்டு இருக்காரு ககன் தீப் சிங் பேடி. சமீரா கேரளாவுக்கு சேர்ந்தவர். இங்கே என்ன நடக்கிறது இல்லை, கேரளாவுக்கு பெட்டி போயிட்டுருக்கு. இப்படி இந்த ஊழல் அதிகாரிகள் நீங்கள் திட்டம் போட்டு ஊழல் பண்ணிட்டு தான் இருக்கு. அவர்களை தட்டி கேட்க கூட ஆளுங்க அதிகாரிகளோட இதுதான். ஆமாம், அதிகாரி நீங்கள் 1792 பேர் அதிகாரி இப்போ போக்குவரத்து துறை அதிகாரி அனுமதிக்காமல் அவங்கள வந்து வேலை செய்ய முடியுமா? எஸ்எஸ் என்டர்பிரைஸுக்கு யார் டெண்டர் கொடுத்தா? போக்குவரத்து நீங்கள் சேலத்தில் நல்ல வசூல் கல்லாக கட்டிகிட்டு இருக்கார். அவருக்கு பேர் என்ன? விஜய், அடுத்து தமிழன், அப்போ தான் அவர் பேர் வரும், பார்த்திபன். அதுக்கு பின்னாடி சந்திரசேகர், ஷோபா, இப்படி எல்லா பேரும் சேர்த்துக்குவார். விஜய், தமிழன், பார்த்திபன். அப்போது 400 ஆம்னி பஸ்ஸு புதுசாக அப்ரூவ் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ கை மாறிச்சு. ஆர்டிஓ எவ்வளோ டிரான்ஸ்ஃபர், எவ்வளோ கை மாறிச்சு, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஆம்னி பஸ் முதலாளி சங்க தலைவர் பேசியாச்சு, கட்டிங் கொடுத்தாச்சு. நம்ம என்ன வேணால் எவ்வளோ ரேட்டை வேணால் உயர்த்திக்கலாம். யார் சொல்கிறா? ஆம்னி பஸ் முதலாளி சங்க தலைவர் சொல்கிறார். திமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்தது, தாவேக்கு ஆட்சி காலத்தில் தான் நடந்தது, அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. ஆம்னி பஸ்ஸை கட்டணத்தை நிர்ணயிப்பது அரசா, ஆம்னி பஸ் முதலாளியா? ஏன் ஆம்னி பஸ் முதலாளியா அறிவிக்க விட்டீங்க? காரணம், நீங்கள் அவனோட பெட்டியை வாங்கிட்டீங்க, அவ்வளோதானே. அரசனுடைய அதிகாரத்தை யார் எடுத்துக்கிட்டா? ஆம்னி பஸ் முதலாளி எடுத்துக்கிட்டார். எடுக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காரு? உங்களுக்கு பெட்டி கொடுத்துருக்காரு. 11 மது, எல்லாம் ரசாயனம். நைட்டே தடை, காலையில் ஓப்பன். சுப்புராமி ரெட்டி சாராய ஃபேக்ட்ரி. மணல் திருட சேகர் ரெட்டி வீடு கல்யாணத்துக்கு போகிறார், மக கல்யாணத்துக்கு போகிறார். அப்போ எல்லா திருடு பயல்களும், முள்ளமாரி பயல்களும் என்னாச்சு? அந்த அதிகாரம் வந்த பிறகு இந்த அதிகாரத்தில் வந்து 2 கலந்துட்டான். எப்படி கலந்தான்? திருடுறதுக்கு தானே கலந்தான். ஆற்று மண்ணு திருடுறதுக்கு தானே. திமுக அதிமுக ஆட்சியில் பல ஆயிரம் கோடி கொள்ளையடித்த 5000 கோடி வச்சுருக்கான். எஸ்டிடி பூத்து வச்சுருந்த ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு வந்து வெள்ளை ரெட்டி, வெள்ளசேகர் இப்போ என்ன ஆகிட்டார்? பெரிய தொழிலதிபர். இந்த கூத்து பூரா இங்கே தான் நடக்குது.
இன்னொரு பக்கம் திமுகவுடைய உட்கட்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்களை செய்யணும்னு சொல்லி இந்த தேர்தல் முடிஞ்சதுலேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், மாவட்ட செயலாளர்களை வந்து கம்மி பண்ணலாம், ஒரு 4 தொகுதி வச்சிருக்கவங்களுக்கு 2 தொகுதியாக மாற்றலாம் அப்படின்ற விஷயங்கள், இது நடக்குமா? நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நடந்தால் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? அந்த கட்சிக்குள்ளார ஏதாவது மாற்றங்கள் இருக்கணும்னு விரும்புகிறாங்க, அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன மாற்றம் நடந்தாலும் கருணாநிதி குடும்பத்திலிருந்து அந்த பதவியை எடுத்தால் தான் மாற்றம் நடக்கும். அந்த மாற்றத்தை தவிர வேற மாற்றம் நடக்குமா? அது நடக்கல. அது நடந்தால் தான் மாற்றம் நடக்கும். அதே திருடு, அதே கொள்ளை, அதே அமைச்சர் கூட அடிமை, முதலாளி வீட்டு பிள்ளை அப்படியே கொண்டு வந்து சட்டசபையில் விட்டுட்டு பாதுகாத்து ஐ பெரியசாமி, நேரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அப்படியே பாதுகாத்து அப்படியே கொண்டு போய் வீட்டில் விட்டு வர்றதுக்கு பிறகு அரசு இல்லை சார். அதை தாண்டி இளைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது அந்த மாவட்ட செயலாளர் வாய்ப்பு கொடுக்கறது, அந்த மாதிரி மாற்றங்கள் ஏதாவது? இல்லைங்க, அது இப்போ எல்லாமே பண்ணையார்கள் தான் இருக்கான். அவர்களுக்கு வேண்டிய விசுவாசிகள், வசூல் பண்ணி கொடுக்குறவன் அவர்கள் தான் இருக்கான். இந்த அதிகாரத்தை அப்படியே மாற்றினா தான் புது சக்தி உள்ளே வரணும். எல்லா மாவட்ட செயலையும் மாற்றணும் முடியுமா? அது முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? இல்லை, 50 வருஷமா முடியலையே, நீங்கள் முடியும்னா எப்படி? இல்லை, இப்போ 50 வருஷம்னாலும் இப்போ புதுசாக ஒருத்தவங்க வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டீம் வேணும்ல. அப்போ அதுக்கேற்ற மாதிரி யார் நீங்கள் நானும் சொல்லி என்ன பண்ணுறது? இல்லை, அது வாய்ப்புகள் இருக்கு. உதயநிதியே மாற்றணுங்க. உதயநிதியை மாற்றிட்டு உதயநிதி அதுதான் நான் முதலே சொன்னேன். அதிகாரத்தை கோபாலபுரத்திலிருந்து எடுக்கணும். அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. அப்போது இப்படி தான் அவன் ராஜா விட்டு கண்ணு குட்டி உதயநிதி பாதுகாப்பாக கூட்டத்தை விட்டு பாதுகாப்பாக கூட்டி வீட்டில் விடுறது, இதெல்லாம் அரசியல் பண்ண முடியுமா? அதிகார மாற்றம் நடக்குமா? லஞ்ச லாவணியத்தை பிடிக்க முடியுமா? ஏதோ கருணாநிதி உதயசூரியன் அதிகாரம் வந்தது, ஆட்சி வந்தது, கொள்ளையடிச்சிங்க. நேரு அடித்தார், சேகர் பாபு அடித்தார், மூர்த்தி அடித்தார், பேபா வேலு எல்லாம் கொள்ளையடிச்சிங்க. இப்போ அதை பாதுகாப்பதற்கு உங்களுக்கு அரசியல் தேவை. அப்போ இவங்களை தாண்டி யாரையும் மாற்றுறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு இருக்க. எந்த மாவட்ட செயலாளர் மாற்ற மாட்டான், கருணாநிதி குடும்பமும் மாறாது. அப்போது இப்படியே ஓட்ட வேண்டியதான், வேறு வழி இல்லை. இவர்களை மிரட்டி கோப்பு 3 இருக்குது இப்படி சொல்லி இவர்கள் திருட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இப்படி பள்ளியில் 100 கோடி யாருக்கு போச்சு? 2 கோடி ரூபாய்க்கு 100 கோடி இடத்த வச்சிங்கல்ல, அந்த 100 கோடி யார்கிட்டங்க போச்சு? யார் இப்போ பத்திரப்பதிவு அதிகாரிக்கு உத்தரவிட்டது? யார்? ஏட்டையா எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் சொன்னால் அவனும் கேட்க மாட்டான். யார் சொல்லணும்? ஐஜி சொல்லணும், டிஜிபி சொல்லணும். அப்போ தான் கேட்பான். அப்போது இந்த பழனி பத்திரப்பதிவு 100 கோடி எங்கேயும் இப்போ பாருங்கள், மெயின் சாட்சி அன்வர்தின்னு செத்தே போயிட்டார். அப்போது இந்த 100 கோடிக்கு கண்டுபிடிப்பதற்கான வழி செத்து போகுது. அப்புறம் எப்படி உண்மை தெரியும்? அப்போ ஊழலுக்கு ஏதோ 100 கோடி ரூபா ஊழலுங்கிறது சாதாரண விஷயமா? ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லாமல் அது நடந்திருக்காரு. ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் யார் சொன்னால்? ஒரு அதிகாரி மாற்றிட்டு இன்னொரு அதிகாரி போட்டு இப்படி பல விஷயம் நடக்குது. அப்போது இந்த 3 மாத காலத்தில் ஊடுருவிச்சு. இன்னொரு 5 வருஷம் முடியும் போது திமுகவை விட பல மடங்கு ஊழலாக மாறி அந்த ரேஞ்சில் தான். நீங்கள் வெள்ளம் வடிய ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்ச நாள் டேம் காலி ஆயிரும் இல்லையா? டேமுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு, டேம் ரம்பி போயிடும். இதுதான் சூத்திரம். இப்போ கட்டிங் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க, இது என்ன ஆகும்? சார், நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்து எதாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு இருக்காரு. முதலமைச்சரே சொல்கிறாரு, உங்கள் ஆட்சி விஜயோட ஆட்சின்னு சொல்லுங்கள், காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அதையும் தாண்டி ஏதாவது நடந்துச்சுன்னா அது அவருக்கு பெரிய பிரச்சனையாக போய் முடியாது. சரிங்க, அதான் இப்போ பழனியில் 100 கோடி ரூபாய்க்கு பத்திரம் போட்டு ஒருத்தர் கொண்டு விட்டானுவா. 1782 பேர் ஹிந்தி கண்டக்டர் வந்துட்டான். சாராயத்தை கெமிக்கல் தயார் பண்ணான்னு நிறுத்துகிறாங்க. அது குடிச்சு சாவுங்கடாரு, அது கொடுக்குறாரு. இப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. இந்த பட்டியலாம் முதலமைச்சருக்கு தெரியலனா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் அந்த சீட் உட்காந்துருக்கணும்? இதெல்லாம் தமிழர் விரோத போக்கு தானே. தமிழரை விரோத போக்கில் நீ இவ்வளோ புள்ளி விவரங்கள் இருக்குது. ஏன் இன்னும் வேலுவகை ஏன் கைது பண்ண முடியல? சேகர் பாபு ஏன் பக்கத்துலேயும் போகல? அப்போது உங்கள் செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் வாங்கிட்டு போயிடுறாரு. இபியில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, வழக்கு போட முடியாதா? ஏன் வழக்கு போட முடியல?
நீங்கள் ஆட்சி பதவி ஏற்றோடனே ஸ்டாலின் வீட்டுக்கு போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி இப்போ தாவேக்காவும் 40 திருடர்களும். அதிமுகவிலே இப்போ அதே தான், வேலுமணி அவர்கள், சி.வி. சண்முகம் அவர்களும் ஒரு டீம் வந்து இருக்காங்க. இங்கேயும் எடப்பாடி அவர்கள், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன் ஒரு டீம் இருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு கடித போக்குவரத்துலாம் நடக்குது. அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்கன்னா அந்த இடத்துக்கு வேலுமணி அவர்கள் வரமாட்டேங்கிறாங்க, சி.வி. சண்முகம் வந்து வரமாட்டேங்கிறாங்க, அது திடீர்னு தங்கமணி அவர்கள் வந்து கலந்துக்கிறாரு. அதிமுகவுடைய உள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு? இல்லை சசிகலா, தினகரன்லாம் உள்ள சேர்க்கணுன்ற கோரிக்கைகளும் ஒரு பக்கம் வேலுமணி தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மறுபடியும் சசிகலா, தினகரன்லாம் சேர்ப்பாரா எடப்பாடி அவர்கள்? அதாவது இதே வேலுமணி தான் சசிகலா, தினகரனை சேர்க்கக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. அது ஒரு காலம் சார், அது முடிஞ்சிருச்சு. அது ஒரு காலம். அதான் அரசியல் வந்து டெய்லி ஒரு கொள்கை தானே, டெய்லி ஒரு தத்துவம் தானே, தினம் ஒரு தினம். ஆமாம், பொய் பேசுகிறவனுக்கு தினம் ஒரு பொய் தானே. இப்போ எடப்பாடி வேலுமணி விரட்டி விட்டுட்டு செந்தில் பாலாஜியை கொங்கு மண்ட தலைவராகலாம் முயற்சி பண்ணுறாரு. எடப்பாடி செந்தில் பாலாஜி. ஓகே. திமுகவில் அவருக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. கொங்கு மண்டலம் அவர் கையை விட்டு போயிடுச்சு. ஓகே. அப்போது திமுக வேலுமணியை கூப்பிடுது, அதிமுக செந்தில் பாலாஜியை கூப்பிடுது. இந்த அரசியலில் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? நம்ம கட்டுப்படுகிறவர்கள் இருந்தால் போதும், கட்டுப்படாதவர்கள் வெளியே போட்டு ஓட்டு அப்படியே இருக்கு, தொண்டை அப்படியே இருக்கான், தலைவர்கள் தான். இப்போது கோயம்புத்தூர் போனார்னா விமானத்தில் வேலுமணி 2000 பேர் 200 கார் நிற்கும். கட்சியிலேருந்து அவர் நீக்கிற பிறகு, பதவி பறித்த பிறகு 20 பேர் தான் நிற்கிறான் அண்ணா சிலைக்கு மாலை போடும்போது. அப்போது வேலுமணி நிலைமை என்ன? தொண்டர்களிலிருந்து அந்நியப்பட்டார். இப்போ மாவட்ட செயலாளராக இவருடைய நேர் எதிர் முரண்பாடான பழைய அமைச்சர் சேமா வேலுச்சாமியை போட்டாங்க. வேலுச்சாமி வேலுமணியை மதிப்பதே இல்லை. இவர் உட்கார்ந்த எம்ஜிஆர் மாளிகை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் போய் வேலுசாமி உட்கார்ந்துருக்கார், வேலுமணி உட்கார்ந்த இடத்துல. அப்போ அதிமுக எதிர்கேள்வி இல்லாமல் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவரை பூரா எடப்பாடி விரட்டி விட்டார். இக்கட்சி இப்போ சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, இந்த பட்டியலில் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், வேலுமணி வரைக்கும் வந்துட்டாங்க. இவர்களெல்லாம் வெளியே போனால் அதிகாரம் நம்மகிட்ட இருக்கும். ஆட்சிக்கு வருதோ வரலையோ, கட்சி நம்மகிட்ட இருக்குல்ல, அப்போ பார்த்துக்கலான்னு எடப்பாடி முடிவுக்கு வந்துட்டார். என்ன நடந்தாலும் நம்ம இவங்கெல்லாம் வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இந்த இடத்துல இருப்போம், கட்சி நம்மக்கிட்ட இருக்குன்றது தான். அதனால் என்ன, அவருக்கு கட்சி நம்மக்கிட்ட இருக்கிறதே போதுமானதுன்னு நினைக்கிறேன். அதுதான், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கே தெரியும். போதுமானது, சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு இந்த கட்சி போதும். ஓகே. அதுதான் அவருடைய பாலிசி. இல்லை, சிங்கை ராமச்சந்திரன் மாதிரியான நபர்கள் கூட வெளியே போயிடுறாங்க. அப்படி யார் போனாலும் போயிட்டு போகிறாங்க. நான் இருப்பேன், தொண்டர் இருப்பான், ரெட்டையில இருப்பேன். அதுதான் அவருடைய பாலிசி. கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி, வணக்கம்.